நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ஹரியாலி சாகோ உப்மா. ரொம்ப ஹெல்தியானதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி ரொம்ப முக்கியம். இப்போ 1 கப் நம்ம ஜவ்வரிசியை போடுறோம். ஒரு 2 தடவை மட்டும் நீங்கள் நல்லா கழுவிக்கணும். கழுவுறது ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறமா நம்ம இந்த தண்ணியை வடிச்சிட போகிறோம். வடிச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது. ஒரு 1/2 இன்ச் மேலே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். தண்ணி இருந்தாலும் வடிச்சிடலாம். அரைக்கிறதுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ கரகரப்பாக நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இது மாதிரி இருந்தால் போதும். இதுக்கப்புறம் நான் 1/4 கப் பீனட்ஸை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ரஃப்பாக மட்டும் நீங்கள் க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப கொடுக்கும். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், எந்த ஆயில் வேணாலும் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2, இஞ்சி, கறிவேப்பிலை, வெங்காயம், பெருங்காயம் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது சின்னதாக கட் பண்ணி பாயில் பண்ண உருளைக்கிழங்கு, உப்பு தேவையான அளவு. நம்ம உருளைக்கிழங்குலேயே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ அரைச்சி வச்ச அந்த விழுதை ஊற்றிடலாம். நீங்கள் நார்மலாக பண்ணும்போது இரும்பு பேனில் பண்ணிங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது நீங்கள் 90% வேக வச்சுக்கோங்க, இதுலேயே வெந்துடும். இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் பீனட்ஸ் எல்லாம் போட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை மூடி போட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் இது குக் ஆகும். லோ மீடியமில் பாருங்கள், மூடி வச்சிரும். இதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலும் அது ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும். இப்போ அந்த பீனட்ஸ் நான் ஏன் போட்டிருக்கேன்னா ஒட்டாமல் வரும். ஸோ அது ஒரு சின்ன டிப்பு கூட. ரோஸ்ட் பண்ண பீனட்ஸ் ஃப்ளேவரும் அதிகமாக இருக்கும், இது மாதிரி ஒட்டாமல் வரும். ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்ப நம்ம மூடி வைக்கணும். இந்த டைமில் நீங்கள் தேவைப்பட்டால் உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் லெமன் ஜூஸ், இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும், ப்ளைனாக இருக்காது. இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதெல்லாமே கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், பர்ஃபெக்டாக அப்படியே ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. இதை மூடி வச்சலாம் ஒரு 5 நிமிஷம். மூடி வச்சு நம்ம கிளறணும். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே ரெடி ஆகிடும். அதாவது 8 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு இந்த உப்மா ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் தேவைப்பட்ட கேரட், பீன்ஸ் நோ ப்ராப்ளம், அது கூட நீங்கள் போட்டுக்கலாம், பச்சை பட்டாணி எல்லாமே. இதை பார்த்திங்கன்னா மேலே நம்ம ப்ளைன் சேவ் எதாவது இருந்தால் அதை கூட நீங்கள் தூவிக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு சிப்ஸ் இருந்தால் அதோடு சாப்பிட்லாம். இல்லை ஏதாவது ஒரு சட்னியோடு எடுத்துக்கலாம், பிக்கிளோடு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எதோடு வேணாலும் எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு இப்படி ரொம்ப அப்படியே முத்து மாதிரி இருக்கனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.